இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்தியர் உபாசனையை பற்றி தான் பார்ப்போம். அதாவது நம்ம அகஸ்தியரை நம்ம எப்படி உபாசனை எடுத்து நமக்கு வசியம் செய்கிறது அப்படின்னு தான் பார்ப்போம். இந்த வீடியோவில் இதுக்கு உண்டான எந்திரம், மந்திரம், பூஜை முறை எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். எதையுமே நான் மறைக்கலை. இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படின்னா, இப்போ அகத்தியர் இப்போ உங்களுக்கு சித்தர்களுக்கு எல்லாமே அவர் மகா சித்தர் மாதிரி. அகத்தியர் நம்ம அவரு பண்ண நிறைய முறையில் தான் நிறைய ஏகப்பட்ட மாந்திரிகத்தில் அவர் காட்டின வழியில் பண்ணால் நிறைய பலன் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி அகத்தியர் சித்தர்கள்லேயே ஒரு படி மேல். அவர் தான் முதன்மையான தெய்வம், இது மாதிரி சித்தர் மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்த்துக்கு ஒரு முறையான குரு கிடச்சிருக்க மாட்டாங்க. நம்ம நான் பண்ணுறேன், எனக்கு சரியான ஒரு குரு இல்லை, ஒரு குரு கையிலேருந்து வாங்கினா தான் நல்லா இருக்கும், எனக்கு அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அகஸ்தியர் உபாசனை செஞ்சு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன உபாசனை நீங்கள் எடுத்தாலும் சரி, தெய்வனாலும் சரி, தேவத உபாசனை எடுத்தாலும் சரி, நீங்கள் அகத்தியரை உங்களுக்கு குருவான்னு நினச்சி அந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்போ நாங்களாம் எப்படின்னா, எங்களுக்கு குருமார்கள் இருக்கும்போது நாங்கள் ஒரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சிருக்க உபாசன தெய்வத்தை வணங்கிட்டு, எங்கள் குருவை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ஆரம்பிப்போம். ஆனால் இவ்வளோ விஷயம் பண்ணாலுமே முதல்ல நாங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு, நாங்கள் கையில் வச்சிருக்க உபாசன தெய்வத்தை வணங்கிட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சித்தர், இப்போ நாங்கள் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உபாசனை எடுத்து வச்ச தெய்வத்தை வணங்கிட்டு, அதுக்கப்புறம் அகத்தியரை வணங்கிட்டு, நான் அந்த பூஜை அந்த உபாசனை எடுக்க போகிறேன், நீங்கள் தான் எனக்கு குருவாக இருந்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும், உங்கள் அருள் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த குரு நமஸ்காரம் நம்ம குருவுக்கும் பண்ணணும். நம்ம ஏதாவது ஒரு சித்தரை நம்ம எடுத்து வச்சிருக்கோம்னா அந்த சித்தருக்கும் நமக்கு பண்ணணும். இப்போ உங்களுக்கு சித்தர் உபாசனை எடுக்க முடியலை அப்படின்னா, நீங்கள் தனியாக நீங்கள் வேறு உபாசனை எடுக்கும் போதும் கூட அந்த சித்தரை நீங்கள் மனசில் நினச்சிட்டு அந்த பூஜையை ஆரம்பித்தா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பூஜை தடை இல்லாமல் நடக்கும். அதனால சித்தர் வழிபாடு உங்களுக்கு கொஞ்சம் நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் சித்தர்லாம் நமக்கு வசியம் ஆயிட மாட்டாங்க. ஆனால் அவங்க நமக்கு வசியம் ஆயிட்டாங்க, அவங்க உபாசனை நம்ம சித்தி எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எதனாலும் சாதிக்கலாம். அந்த மாதிரி இது உங்களுக்கு இந்த உபாசனையில் இருக்கும். இப்போ இதில் நான் இதுக்கு உண்டான எந்திரம், அகத்தியருக்கு உண்டான எந்திரம் நான் கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரிய சித்தி தகுடில் தான் வரையணும். காரிய சித்தி தகுடில் வரைஞ்சி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலையில நல்ல விபூதியை ஃபுல்லாக பரப்பிட்டு, அந்த இலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இவருக்கு உண்டான எந்திரம் வரைஞ்ச அந்த தகுடை நீங்கள் வைக்கணும், கிழக்கு முகமாக வைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகல் விளக்கில் நெய் தீபம் தான் ஏற்றணும். மற்ற தீபம் நீங்கள் ஏற்றுறத விட நெய் தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது. அப்படி நெய் தீபம் நீங்கள் ஏற்றினாலும் ஒரிஜினல் நெய்யாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் டூப்ளிகேட் நெய் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரிஜினல் மாட்டு பசுலேருந்து எடுத்த நெய், மாட்டுலேருந்து எடுத்த நெய்யாக இருக்கணும். இதை நீங்கள் எப்போ எப்போ நீங்கள் இந்த பூஜை ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லது. நீங்கள் சாயங்காலம் நம்ம செய்யலாம். இப்போ நீங்கள் காலையிலையும் பண்ணலாம், சாயங்காலம் நம்ம பண்ணலாம். ஆனால் நீங்கள் சாயங்காலம் பண்ணுறதை விட காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் குளிச்சுட்டு இந்த பூஜையை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அது உங்களுக்கு நேரடி காட்சி கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்கள் அகத்தியர் உபாசனை எடுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கனவுல தான் அவர் தெரிவார். இப்போ நீங்கள் நாள் ஆக ஆக உங்களுக்கு அந்த பூஜை முடியும் போது உங்களுக்கு அவர் நேரடி காட்சி கூட வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற பூஜையில் தான் இருக்குது. அதை நம்ம எப்படி இந்த தெய்வத்தை நம்ம வணங்குறோம், எவ்வளோ நம்ம அதை ஆர்வமாக எதிர்பார்க்குறோன்னு சொல்லி நம்ம கையில் தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அந்த பூஜை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, வெளியில் ஒரு இடத்துக்கு நீங்கள் போனாலும் சரி, இந்த மந்திரம் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நம்ம எந்த அளவு இந்த மந்திரம் நமக்கு உருமானம் போடுதோமோ அந்தளவுக்கு நமக்கு பவர் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு இப்போ இதுக்கு உண்டான மூல மந்திரம் நான் கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணணும், நீங்கள் மேற்க பார்க்க உட்காந்துடணும். கிழக்க பார்க்க எந்திரத்தை வச்சுட்டு அது முன்னாடி நெய்யில் ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டு, நீங்கள் பஞ்சு திரி போட்டு ஏற்றிட்டு, நீங்கள் மேற்கு முகமாக அமைஞ்சு கீழே நீங்கள் தர்பை பாயை நீங்கள் ஆசனமாக விரிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா, உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு சிவப்பு கலர் துணி எதுவும் நீங்கள் கீழே விரித்து நீங்கள் சிவப்பு கலர் ஆடை அணிஞ்சு நீங்கள் பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் சிவப்பு கலர் காவி வேஷ்டி இதை மாதிரி நீங்கள் இது பண்ணி நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதை டெய்லி 108 தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். டெய்லி 108 தடவை 48 நாள் நீங்கள் இந்த பூஜை பண்ணணும். ஒரு நாள் 2 நாள் நீங்கள் விடக்கூடாது, 48 நாள் பண்ணணும். ஒரு நாள் கூட நீங்கள் விட்டுறக்கூடாது.
விடாமல் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 48 நாள்லேயே அகஸ்தியர் வந்து உங்களுக்கு சித்தி ஆயிடுவார். இது சித்தி ஆயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதை எடுத்தாலுமே உங்களுக்கு அந்த காரியம் வந்து சக்ஸஸாக இருக்கும். எந்த பூஜை இதுலேயும் சரி, மற்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் போனாலும் சரி, நம்ம கொண்ட மனோசக்தி வந்து ரொம்ப அதிகரிக்கும். நம்ம மனசில் ஒன்று நினச்சாலே போதும், அது நமக்கு நடக்கும். அந்த மாதிரி வந்து இது பவரான பூஜை. இது வந்து இந்த அகத்தியர் உபாசனை நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அஷ்டகர்மம் எது செஞ்சாலுமே உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி சொல்லனா, நம்ம மனுஷனை விட ஒரு படி மேலே உள்ள ஒரு குரு வந்து நமக்கு கிடைச்ச மாதிரி. அந்த குருவோட அனுக்கிரகம் நமக்கு கிடைச்சாலே அதை வச்சு நம்ம என்னனாலும் செய்யலாம். அதே மாதிரி இது ஒரு இந்த பூஜை வந்து இப்போ உங்களுக்கு 2 வேளை செய்ய முடியும். எனக்கு காலையிலையும் பண்ண முடியும், சாயங்காலமும் பண்ண முடியும். நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு சிலவங்களுக்கு காலையிலே எந்திரிச்சு பண்ண முடியாது. ஒரு நாள் எந்திப்பாங்க, ஒரு நாள் எந்திரிக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க சாயங்காலம் நீங்கள் செய்கிற போது கரெக்டாக அந்த 3 கற்களில் ஆரம்பிக்கணும். அந்த சூரியன் மறைஞ்சு அந்த நைட் ஆகிற டைம் கொஞ்சம் அந்த 3 கற்கள்பாங்க, அந்த டைமில் நீங்கள் ஒரு 6-6:30 கிட்ட விளக்கு பற்ற வச்சு பூஜை ஆரம்பிக்கணும். இதுக்கு படையல்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுக்கு படையல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைவாழை இலை விரிச்சிட்டு அதில் அவுள் பொடிக்கடலை, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டி பன்னீர் ஊற்றி வைங்க. திரும்ப ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டி பால் இது வச்சுட்டு சக்கரை பொங்கல் நீங்கள் வச்சு நீங்கள் 2 தேங்காய் உடைச்சி நீங்கள் பூஜை ஆரம்பிக்கணும். நீங்கள் பூஜை முடித்ததுக்கப்புறம் மந்திரம்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த படையல் நீங்களே எடுத்து சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் 48 நாள் நீங்கள் கரெக்டாக ஒரு மண்டல் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் சித்தியாகும். இந்த பூஜை நீங்களே பண்ணலாம் எந்திரம் வரைஞ்சி. அப்படி இது வந்து உங்களுக்கு ரொம்ப டக்குன்னு, அதாவது எப்படி சொன்னால் 48 நாள் எனக்கு கண்டிப்பாக சித்தி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் சர்வதேவதா வசியமை இருந்தால் நீங்கள் பூசலாம் அந்த எந்திரத்தில். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டகாந்தத்தை வந்து நீங்கள் இது பயன்படுத்தி நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது சித்தி ஆகும். 48 நாளில் ஒரு நாள் கூட விடாமல் இந்த பூஜையை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அகஸ்தியர் சித்தி ஆவார். நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அது சரியாகும். நீங்கள் இதை ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு இல்லை வளர்பிற நாளில் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிற இந்த பூஜை வந்து அப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ ஒன்று பௌர்ணமி எல்லாத்தையும் வளர்பிற நாளில் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆவார். ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசுங்க. நன்றி.